ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 2ஓட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்குள்ளே போடலாம். நான் பேசுகிற விடரோடு பெயிண்டரை பற்றி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்குள்ளே போடலாம். ஜங்குக் இந்த மாதிரி வந்து நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கை பேக்கப் பண்ணபடி, என்னாச்சு ஜங்குக், நான் உன்னை பற்றி ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டேன், பொசசிவ் ஆகிட்டேன். நீ ஜெனிக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற, ஜெனி உன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறா. அதில் நான் உன்கிட்ட ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக திங்க் பண்ணி வச்சுட்டு ஃபேக்காக உன்கிட்ட ட்ராமா பண்ணுறேன்னு எதுவும் திங்க் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அப்படிலாம் இல்லாட்டே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் திரும்பினோம். இல்லை நீ அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுற, நான் ஃபேக்காக ஏதோ உங்ககிட்ட ட்ராமா பண்ணுறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பேசிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணபடி, இங்கே பாரு ஜங்குக், நீ என்னோடய லைஃப்பில் எனக்கு எவ்வளோ லவ் கொடுத்துருக்குங்கிறத நான் என் ஹார்ட்குள்ளே மொத்தமாக வச்சுருக்கேன். அதை சொல்ல வார்த்தையே கிடையாது. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உன்னை விட்டு நான் மொத்தமாக பிரிஞ்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுவும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆனால் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் தாண்டியும் இந்த ஜங்குக்கோட லவ் இந்த டேக்கு மட்டும்தானுங்கிறத நீ எல்லா பிளேஸ்லையுமே ப்ரூவ் பண்ணிகிட்ருக்க. நீ எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவ ஜங்குக். நான் இதை ஃபேக்கெல்லாம் ட்ராமா பண்ணி உன்கிட்ட ஒரு கம்ஃபர்ட்டான ஸ்பீச்சாக நான் பேசலை. நான் ஹார்ட்டில் இருந்தால் சொல்கிறேன். நீ இப்போ ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுற, அந்த ஒர்க்குக்காக உன்னை நீயே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க. எனக்கு நல்லா புரியுது. என் ஜங்குக்கு இந்த டே அவ்வளோ பிடிக்கும். இந்த டேக்கும் இந்த ஜங்குக்கு தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணோம். ஜங்குக்குமே நம்ம டே ஹக் பண்ணபடி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நம்ம ஜங்குக்கு இருந்திருப்பார். அந்த மூமெண்ட்டில் டே இந்த அளவுக்கு நம்மளை புரிஞ்சுக்கிட்டானானுங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னோட பிளான் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகட்டண்டையும் டேட் தான் பண்ணணுங்கிற மாதிரியும் நம்ம ஜங்குக் திங்க் பண்ணிவிட்டு, எனக்கு கொஞ்சம் டேஸ் மட்டும் டைம் கொடுத்து ஒரு குட்டி ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கை நான் ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டேட்டை சொன்னால், எவ்வளோ டேஸ் வேணாலும் நீ ஒர்க் பண்ணிக்கோ, எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ, ஆனால் பட் ரூமுக்கு வந்துட்டாலும் ஹவுஸ்க்கு வந்துட்டாலும் இந்த டேக்கை டைட்டாக ஹக் பண்ணி வார்மான ஒரு ஃபீலை நீ கண்டிப்பாக கொடுக்கணும். என்ன பற்றின திங்கிங் உனக்கு எப்போதுமே இருக்கணும். டெய்லியுமே எனக்கு இந்த வார்ம் ஹக் கிடைக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு மிரட்டு வரா. இந்த மாதிரி மிரட்டுனா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்ம டேட்டை பேசினோம். இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே டோருக்கு வெளியே, அந்த டெரஸோட டோருக்கு வெளியே நின்று நோட் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணட்டப்ப இப்போ கரெக்ட் பண்ணுறட்டையா, எங்கே நடக்கிற மூமெண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணிடுவியோன்னு நினச்சேன். பட் இப்படின்னா உன்னோட லைஃப்பில் கரெக்டான திங்கிங்கை பண்ணியிருக்க, உன்னோட சாய்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்க. நான் கூட ஒரு செகண்டில் என்னமோ எதுவும் திங்க் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஜங்கு கூட க்ளோஸாக இருந்துக்கோ. உன் ஃபேஸில் ஹாப்பினஸ் எப்போதுமே இருக்கணும். எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் இனி போன டைம் பண்ணட்டப்போ பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் நீ ஜங்குக்கு விட்டு மூவ் பண்ணாக்க மாட்டேன். இந்த மூமெண்ட் எனக்கு அது போட்டுங்கிற மாதிரி ஜெனி இந்த மாதிரி அவளை திங்க் பண்ணிவிட்டு நேராக அவளோட ரூமுக்கு போகிறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம டேடாம் செக்கப் போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட வந்து சொல்கிறாரு, எனக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க் இருக்குது டேமா, நீ மாம் கூட செக்கப்புக்கு போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கண்டிப்பாக நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட வந்து ஓகேலாம் வாங்கிட்டு நான் மிம் மாம் கூடயே போகிறேன், நீ சீக்கிரம் ஒர்க்கை முடிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மிம் மாம் கூட நம்ம 4 பேபிஸோடையும் நம்ம டே ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போகிறாரு. இந்த மாதிரி செக்கப்புக்கு போனால் இப்போ நம்ம ஜங்குக் தான் பாய்ஸஸ் அவ்வளோருமே கம்பெனியில் தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கம்பெனியில் இருந்தால் ஒரு மீட்டிங்கை பற்றி நம்ம ஜங்குக் ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு முக்கியமான மீட்டிங், அதை நம்ம பாய்ஸஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க, வேறு யாரும் அந்த ரூமில் இல்லை. இந்த மாதிரி அந்த மீட்டிங்கை பற்றி மொத்தமாக நம்ம ஜங்குக் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம மார்க்குக்கிட்ட இருந்து நம்ம ஜங்குக்கு கால் வருது. இந்த மாதிரி கால் வந்தால், என்ன ஆச்சு, ஏதாவது ப்ராப்ளம் மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவும், நீங்கள் ரெடி பண்ண வச்ச அந்த பாய்சன்ஸ்
பாட்டில் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. இந்த மாரி சொல்கிறது கேட்டு என்ன சொல்கிற அப்படிங்கிற மாரி கேட்டால், ஆமாம் பாய்சன் பாட்டில் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு ரொம்ப டவுட் ஆகி எப்படி என்னோட பிளேஸில் இந்த பாய்சன் பாட்டில் மிஸ் ஆகுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கும் பாய்ஸஸும் நேராக மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் போய் நம்ம மார்க் ஒரு பிளேஸில் தானே வச்சுருப்பாரு சேஃப்டிக்கு. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இதில் தான் நான் சேஃபாக வச்சுருந்தேன், ஆனால் பாக்ஸ் இப்போ இல்லை, அந்த பாய்சன் எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே அந்த பாய்சனை வந்து தேடுறாங்க. இந்த மாதிரி தேடிக்கிட்டு இருந்தா நம்ம ஜங்குக்குலாம் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அது எவ்வளோ பெரிய வேல்யூபிளான பாய்சன், அது இப்படி மிஸ் ஆகி போச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம டென்ஷனில் எல்லா பாடி கார்ட்ஸையும் விட்டு பாய்சனை தேடுங்கடா, பாய்சன் பாட்டில் மட்டும் இப்போ ஆன்ஸில் கிடைக்கல, அவ்வளோ வரை இதே பிளேஸில் நான் கில் பண்ணிடுவேங்கிற மாதிரி செம்மையாக ஆர்டர் போடுறாரு. இந்த மாதிரி ஆர்டர் போட்டேன். எல்லாருமே சுற்றி வளைச்சி தேடிக்கிட்டு இருந்தேன். ஜங்குக்கு செம்ம டென்ஷனில் டிப்ரெஷனில் வந்து உட்காருதாரு. பாய்ஸஸுக்குமே அதே டென்ஷன் தான். என்னடா இது, ஹவுஸும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸு நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னா நம்மளை யார்டா இப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்காது. ஜங்குக்கு மட்டும் இல்லை, அந்த பர்சன்ட் யாருங்கிறது சீக்கிரம் கண்டுபிடி. நீ இவ்வளோ லேட் ஆக போயிட்டா ஒவ்வொரு பர்சன்ஸாக நம்ம பிளேஸ்லேயே வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி ப்ளே பண்ணிகிட்ருக்கிறது மட்டும் நமக்கு கீழே ஒர்க் பார்க்குற மற்ற பாடி கார்ட்ஸ்க்கு அப்புறம் கேங்ஸ்டர்ஸ்க்கு மாஃபியாஸ்க்கு தெரிஞ்சிச்சின்னு வையேன், அப்புறம் நம்பர் 1 பிளேஸில் நம்ம இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஷுகோ கோமா கட்டுனா, ஹயாங் நானே ஏற்கனவே டென்ஷனில் இருக்கேன், நீங்களே சேர்ந்து டென்ஷன் ஆக்காதீங்க, பாய்ஸ் அண்ட் பாட்டில் எங்கே போச்சுன்னுங்கிறது தெரியலையா, அது ரொம்ப ரேர் அப்படிங்கிற மாதிரி செம்மையாக நம்ம ஜங்குக்கு டென்ஷனில் இருந்தோம். கோப்ராடா அந்த பாய்சன் பாட்டில் எங்கே இருந்தால் எடுத்துகிட்டு வந்துச்சோ தெரியல, கரெக்டாக ஜங்கு கூட ஃபீட்டுக்கிட்ட வைக்கிது. இந்த மாதிரி ஃபீட்டுக்கிட்ட வைக்கிறத பார்த்துட்டு கோப்ராவை அவ்வளோ பேர் நோட் பண்ணால் அந்த பாய்சன் பாட்டில் எடுத்து அப்படியே நம்ம ஜங்குக்கு ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணல, அது தான் ரெடி பண்ண பாய்சன் தானானுங்கிற மாதிரி செக் கூட பண்ணி பார்க்குறாரு. லேப் மாதிரி இருக்குது, அந்த பிளேஸ்க்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்த்தா அது தன்னோட பாய்சன் அப்படிங்கிறது ஜங்குக்கு நல்லா தெரியுது. பட் அதில் கொஞ்சோண்டு பாய்சன் மிஸ் ஆகுது. இதை கரெக்டாக நோட் பண்ணுறாரு. ஏன்னா அது எந்த அளவுக்கு அவர் ரெடி பண்ணாருங்கிறத அவர் நோட் பண்ணி வச்சுருப்பார்ல, மில்லிகிராம் அப்புறம் கிராம் 1 kg அப்படிங்கிற மாதிரி அவர் தெரியும்ல எத்தனை கேஜி நான் ரெடி பண்ணின்ட்டு. அந்த இடத்துல இருந்து அந்த அளவு கொஞ்சம் குறையிற மொமெண்ட், ஒரே ஒரு சொட்டு தானே அந்த பர்சனோட பாடியில் ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் இப்போ அந்த பிளேஸில் அந்த போட்டலில் கொஞ்சம் பாய்சன் குறையுது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு அள்ளு விட்டுருச்சு. யாரோ இதில் இருக்க பாய்சன் கொஞ்சோண்டு எடுத்த மாதிரி தெரியுது, அது ஒரு ட்ராப் போடுமே, ஒரு பர்சன்ட்டை மொத்தமாக அழிக்கிறதுக்கு. இந்த பாய்சனை யார் எடுத்தா? ஜெனி தான் இந்த பிளேஸ்க்கு நான் கூப்பிட்டு வந்தேன். ஜெனியாக இருக்குமா? ஆனால் ஜெனியை நான் இந்த ரூமுக்கு கூட்டே வரலையே, அவளை கன் இருக்க பிளேஸ்க்கும் ட்ரக் இருக்க பிளேஸ்க்கும் தானே கொண்டு போனேன். இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? ரொம்பவே நம்ம ஜங்குக் டிப்ரெஷன் ஆகி அப்படியே சைக்கோ மாதிரி நின்று கத்துறாரு. இந்த மாதிரி கத்துறதுக்கு அந்த லேபுக்குள்ளே நம்ம மற்ற பாய்ஸஸ் எல்லாம் என்ட்ராகி என்னடா ஆச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், இந்த பாய்சனில் கொஞ்சம் பாய்சன் மிஸ் ஆகுது, யாரோ என்னோடய பிளேஸ்லேருந்தே பாய்சன் எடுத்துருக்காங்க, அன்னைக்கமாக என்னோடய பாடி கார்ட்ஸில் யாராவது அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக அந்த பாடி கார்ட்ஸை எவனையுமே நான் சும்மா விட மாட்டேன், எல்லாருமே ஒரே பிளேஸில் கில் பண்ணிவிட்டு நியூவாகவே பாடி கார்ட்ஸ் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு செம்மையாக டென்ஷனில் ஹைப்பில் வேகமாக வந்து அவ்வளோ பாடி கார்ட்ஸும் மொத்தமாக ஒரே பிளேஸில் அரேஞ்ச் ஆகி அப்படியே பாடி கார்ட்ஸ் அவ்வளோ வரையும் பார்த்து கோவத்தில் ஆங்கிரி டோனில் முறைக்கிறாரு. எவன்டா அது, எவனுக்குடா அந்த துணிச்சல் இந்த பிளேஸில் மார்க் அப்படிங்கிற மாதிரி மார்க்கு, சுகர், ஜேகோப்பு, ஆரமோட பர்சனல் பாடி கார்ட்ஸ் இருப்பாங்களே அவங்களோட நேம் எல்லாத்தையுமே சொல்லி கூப்பிடவும் அவங்க எல்லோரும் பாடி கார்ட்ஸ்குள்ளே நின்றுட்டு இருந்தவங்க அப்படியே வெளியே வந்து நிற்கிறாங்க. இவங்களுக்கு பின்னாடி தான் இவங்களுக்கு கீழே ஒரு பார்க்குற பாடி கார்ட்ஸ்லாம் அப்படி லைன் பண்ணி நின்னோம். அவங்களோட பாடி கார்ட்ஸில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 years to 7 yearsக்குள்ளே நியூவாக ஒர்க்குக்கு இந்த பிளேஸ்க்கு வந்த பாடி கார்ட்ஸ் யாரெல்லாம், அவங்கள மட்டும் இந்த பிளேஸில் நிற்க வச்சுட்டு என்னோடய ஓல்டு பாடி கார்ட்ஸ் அவ்வளோ வரையும் இந்த பிளேஸை விட்டு மூவ் ஆனாக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கிட்டத்தட்ட 500 பாடி கார்ட்ஸ் நம்ம ஜங்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்க. அதில் ஒரு 1300 பாடி கார்ட்ஸ் அப்படியே மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸை விட்டு அந்த பிளேஸ் அரேஞ்ச் ஆகிருக்காங்களோ அதிலேருந்து மூவ் ஆன் ஆகுறாங்க. மூவ் ஆன் ஆகி உங்கள் ஒர்க் ப்ரொடெக்ட் பண்ணுற ஒர்க் நீங்கள் போய் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. ஏன்னா அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஜங்குக்கு கூட ரொம்ப இயர்ஸாக இருந்த பர்சன். ஜங்குக்கும் பாய்ஸஸோட கேரக்டர்ஸை ரொம்ப நல்லா புரிஞ்சு தெரிஞ்ச ஒரு பர்சன்ஸ் தான். நியூவாக என்ட்ராக இருக்கிற பர்சன் தானே இந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் ஜங்குக்கு இந்த மாதிரி நியூவாக என்ட்ரான பர்சன்ஸை அந்த பிளேஸில் அரேஞ்ச் ஆகிச்சோன்னா இப்போ அந்த பிளேஸில் 200 பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் ஜங்குக்கு தான் எவன்டா அது,
என் பிளேஸில் எனக்கு கீழேயே ஒர்க் பண்ணிக்கிட்டு என்னோடய பிளேஸில் பாய்சன் எடுத்தது. பாய்சனை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணது நான்டா. என் பிளேஸ்லேருந்து எடுக்கிறது தப்பில்ல. அடி என்னடு, என்னோடய திங்ஸ் மேலே ஒருத்தரோட பார்வை பட்டாலே அவங்க ஐஸை நான் இல்லாமல் பண்ணிடுவேன். ஹேண்ட்ஸே வச்சுருக்கீங்க, சும்மா விட்டுருவேண்ணா? யார் பண்ணானுங்கிறத நீங்களா சொல்லி நீங்களா வெளியே வந்துட்டா ப்ராப்ளம் உனக்கு மட்டும்டா. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் சிம்மெட்டிலாம் க்ரியேட் பண்ண மாட்டேன். 200% அப்படின்னு திங்க் பண்ண மாட்டேன். ஒரே பிளேஸில் ஒரே செகண்டில் உங்கள் 200%ஐயும் நான் சிங்கிள்% கில் பண்ணி போட்டுருவேன். 1% திங்க் பண்ணி மொத்த மெம்பரும் டெட் ஆக போகிறீங்களா, இல்லை அந்த 1% மட்டும் வெளியே வர போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த 200%மே அந்த பாய்சனை எடுக்கலை. இந்த மூமெண்ட்டில் எல்லாருமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எங்களை நம்புங்க, அவங்களோட கேரக்டரை பற்றி தெரியும், கண்டிப்பாக உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் நாங்கள் தப்பு பண்ண மாட்டோம், எங்களை நம்புங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட நீல் டவுன் போட்டு கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் யாருமே அந்த தப்பாக பண்ணலை, நாங்கள் உங்களோட சீக்ரெட் பிளேஸ்க்குள்ளெல்லாம் நாங்கள் என்ட்ரு ஆக மாட்டோம், உங்களோட ரூல்லாம் எங்களுக்கு தெரியும். அதான் 2-3 பிளேஸில் கேமராஸ்லாம் வச்சுருக்கீங்களா, கேமராஸ் அப்படின்னாலும் செக் பண்ணிங்க பாருங்கள் பாஸ், நாங்கள் எந்த தப்புமே பண்ணல, எங்களை நம்புங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கெஞ்சி கட்ரியால்டா. நம்ம ஜங்குக்கால இப்படி பாடி கார்ட்ஸ் கட்டி கட்டுற மூமெண்டெல்லாம் கேட்டுட்டு கோவட்டெல்லாம் குறைக்க முடியல. செம்ம ஹைப் ஆகி அப்படி கன்னை ரோல் பண்ணப்படி அப்போ ஒட்டுக்க மாட்டிங்களானுங்கிற மாதிரி ஷூட் பண்ண போவாரா. அந்த மாதிரி ஷூட் பண்ண போனால் பாடி கார்ட்ஸ் அவ்வளோ வெறுமே ஐஸை க்ரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை, எங்களையே நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பயத்தில் கட்டுனபடியே நம்ம ஜங்கு கூட நேம சொல்லி கட்டுனா ஜங்கு கூட மொபைலுக்கு டேக்கிட்டேருந்து கால் வருது. இந்த மாதிரி கால் வந்தால் டே கால் பண்ணுற மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு ஜங்கு கூட ஹேண்ட்ஸில் கொண்டு வந்து மொபைலை கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா செம்ம ஆங்கிரி டோனில் ஹைப்பில் இருந்த நம்ம ஜங்குக்கு தான் நம்ம டே கால் வர்ற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த காலை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி கோவத்தை அவருக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த காலை அட்டன் பண்ணிவிட்டு, என்னாச்சு பேபி, என்ன பண்ணுற, செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் போகிறேன்னா செக்கப் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி பேசுவாரா. இந்த மாதிரி பேசினேன். ஜங்குக், நான் பேபியை பார்த்துட்ருக்கேன் தெரியுமா, ஐயோ பேபி ரொம்ப நார்மலாக இருக்கான், ரொம்ப ஹெல்த்தாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட அங்கே இருந்து பேசுவாரா. அப்படியா பேபி, 2 month பேபி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குடா, உன்னை நீ எவ்வளோ கேராக பார்த்துக்கணும்னு டாக்டர் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் உங்ககிட்ட என்னெல்லாம் சொன்னாங்கங்கிறத நம்ம ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணபடியே நம்மகிட்ட பேசுகிறாரு. கோவம் மொத்தமாக ஐஸில் அப்படியே ரெட்டிஸ் ஆகிட்டு இருக்குது, ஐஸே ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. அவ்வளோ கோவத்திலேயே நம்ம டேக்கிட்ட சிரிச்சபடியே பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பாடி கார்ட்ஸும் பாய்ஸஸும் நோட் பண்ணிகிட்டு இருந்தான். ஜங்குக், நான் இப்போவே உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது தெரியுமா, உன்னை மீட் பண்ணணும் போல் இருக்குது. நான் மேம் கூட இங்கே வந்துட்டேன், இருந்தாலும் இப்போல்லாம் நீ எனக்கு சரியாகவே கவனிச்சிக்க மாட்டேங்கிற தெரியுமா. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பர்சன்ட், என் பக்கத்துலேருந்து நீ கேர் கொடுக்கணும்ல, உன் கூட கொஞ்சம் நேரம் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணணும், மால்க்கு போகணும், பார்க்க போகணுன்னு திங்க் ஆகுது, போ நீ ஒர்க்கே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு காலை கட் பண்ணிடுவார். இந்த மாதிரி கட் பண்ண இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கேட்டு என்ன மாதிரிலாம் பேசுகிறான். இல்லை பேபி, எனக்கு ஒர்க்கை விட நீ தான் இம்பார்ட்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த 200 பாடி கார்ட்ஸை அதே பிளேஸில் நீல் டவுன் போட வைக்கிறாரு. எவனாவட்டு ஒருத்தன் மூவ் ஆனாலும் சரி ஷூட் பண்ணி கில் பண்ணிருங்கிற மாதிரி நம்ம சுகா, ஜெய்கோப்பு, ஆரம், நம்ம ஜங்குக்கோட பர்சனல் பாடி கார்ட்ஸோட ஹேண்ட்ஸில் ரொம்ப பெரிய சைஸ் கன், அதில் எக்கச்சக்க புல்லட்ஸ் இருக்கும். அந்த புல்லட்ஸ் வச்சுருக்க கன்னை இவங்க ஏம் பண்ணபடி 200 பாடி கார்ட்ஸை ரவுண்ட் அப் பண்ணபடி நிற்கிறாங்க. எவனாவது லைட்டாக மூவ் ஆனாலும் ஷூட் பண்ணிடுங்கிற மாதிரி ஜங்குக் ஆர்டர் போட்டதை கேட்டு இந்த மாதிரி நீ எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி மொத்த பாய்ஸஸ் கேட்டால் எங்கேயோ போகணுனுங்கண்ணா, ரொம்ப ஃபீல் பண்ணுறான், இந்த ஒர்க்கை நான் கவனிச்சுக்கிறேன், முதல்ல என் பேபி தான் இம்பார்ட்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பாய்ஸஸ்கிட்ட ஒர்க்கு கொடுக்குறாரு. நீங்களே இவனோட ஃபேஸை பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ எந்த பிளேஸ்லேருந்து தப்பிச்சு போகிறானுங்கிறத கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப்கிட்டையும் ஒயன்கிட்டையும் லீயை கண்டிப்பாக இந்த ட்ரிப்பு விடவே கூடாதுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். நம்ம சுகாக்கிட்டையும் ஜிமினாக்கிட்டையும் உங்களுக்கான கன் ரோல், அது ஃபுல்லாக அந்த ட்ரக் முழுக்கும் கன்னு தான் இருக்குது, அந்த ட்ரக்கை கொண்டு போய் நம்மளோட பார்ட்னர்ஸோட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு மணி
மணி வாங்கிட்டு வாங்கங்கிற மாதிரியும் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒர்க்கு கொடுக்குறாரு. ஆரம்பிச்சுன்னு நோட் பண்ணிவிட்டு அப்போ சொன்னது அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ஸில் உள்ள டீலர்ஸ்லாம் நம்மக்கிட்ட அந்த பேப்பர்ஸ் கொஞ்சம் அது அந்த பேப்பர்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேப்பர்ஸை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆளுக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டு நம்ம ஜோங்குக் நேராட்டே ஹாஸ்பிட்டல் செக்அப் பண்ணிட்டுருக்காருல அந்த பிளேஸ்க்கே வராரு. இந்த மாதிரி அந்த பிளேஸ்க்கு வந்தால் இப்போ அதே ஹாஸ்பிட்டலில் தான் மிம்மா பக்கத்துலேயும் பிபிஸ் பக்கத்துலேயும் இருந்துகிட்ருக்காரு. சுற்றி முற்றி அவ்வளோ விரும்பி நோட் பண்ணுறாரா எல்லாருமே அவங்க ஹஸ்பண்ட்ஸ் கூட வந்திருக்காங்க. அந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல இந்த ஜங்குக்கு எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ்ஸு இல்லை இந்த மாஃபியா ஒர்க்கு என்னமோ சொன்னால் டேடா இந்த வேர்ல்டில் எல்லாமே இந்த டேக்காக ஒர்க்கெலாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நான் திங்க் பண்ண மாட்டேன். ஒர்க்கை விட என் டேடா பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ ஐஸ் வைக்கிற மாதிரி பேசினான். நான் கூட அவன் பேசுகிறதெல்லாம் கேட்டு ஃபுல்லாக மெல்ட் ஆகிட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷனில் புலம்புனபடியே அவங்கவுங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் பாண்டிங்லேயே ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் க்ளோஸாக பேசிக்கிட்டே பேபியை பற்றியும் பேசிக்கிட்டே அவங்க டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா மற்ற பர்சன்ஸ் அதை நோட் பண்ணுறாரு. இப்போ இந்த பிளேஸ் எல்லாம் நம்ம பக்கத்தில் ஜங்குக்கு இருந்தால் நம்மளே இப்படி தானே பேசிகிட்டு இருப்போங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருந்தான். டேக்கு பக்கத்தில் நம்ம ஜங்கு கரெக்டாக உட்காந்துட்டு என்ன பேபி அவங்க அதர் கப்பிள்ஸ் என்னென்ன பண்ணுறாங்கங்கிறதையே நோட் பண்ணிகிட்ருக்கேன். அதான் அவன் பக்கத்தில் நான் வந்துட்டேனே இப்போ என்கிட்ட நீ என்ன சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்ன ஜங்குக்கோட வாய்ஸ் மாரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி திரும்ப வரா இந்த மாதிரி திரும்பினா ஜங்கு கொண்டு உட்காந்துருக்க பொசிஷனை பார்த்துட்டு ஜங்குக்கு நீ எப்பண்டா வந்த அப்படிங்கிற மாதிரி ஷாக்கானா ரொம்ப ஃபீலாக ஏக்கத்தில் அத்தனை பர்சன்ஸை பார்த்தல அப்போவே வந்துட்டேன். இப்போ சொல்லு என்ன பண்ணணும்? நான் அப்படியே தூக்கி என் டைஸில் வச்சுக்கிட்டுமா? நிறைய ஃபேஸ் மில்க்கு கிஸ் பண்ணட்டுமா? டொமாக்ஸில் கிஸ் பண்ணட்டுமா? இல்லை அப்படியே உன்னை ப்ராடக்டெல்லாம் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வெளியே போட்டுமானுங்கிற மாரி எக்கச்சக்கமாக கேட்டால் ஜொங்கு கூட மவுட்டிலே அடிக்கிறாரு. இதெல்லாம் உன்னை யார்டா பண்ண சொன்னா? அப்போ இன்னும் ஃபீட் வலிக்குதா லெக் வலிக்குதா நான் வேணா பிடிச்சி விடட்டுமா அப்படிங்கிற மாதிரி டேயோட லெக்க பிடிக்க வேண்டா. ஜொங்கு நீ இருந்தாலும் பிரச்சனை இல்லாட்டாலும் பிரச்சனைடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட ஃபைட் பண்ணுவார். அந்த மாதிரி ஃபைட் பண்ணால் இந்த மூமெண்ட்டை தானே நீ எதிர்பார்த்த அதை தான் நான் உனக்கு கொடுக்க வேண்டியிருக்கேன். செக்கப் முடிஞ்சிடுச்சுல? முடிஞ்சிடுச்சு. மிம்மாம் எங்க மெடிசன் வாங்க போயிருக்காங்க அப்படிங்கிற மெடிசனாக மெடிசன் வாங்கிட்டு போர் பேபிஸோடையே நம்ம மிம்மாம் பண்ணாம். டே ஜங்குக்கு ஒர்க்குக்கு தானடா போனேன் அப்படிங்கிற மாரி கேட்டால் அது மிம்மாம் நான் தான் கால் பண்ணி ஜங்குக்கு இங்கே வர சொன்னேன் அப்படிங்கிற மாரி நம்மகிட்ட பேசுவாரா அந்த மாதிரி பேசினோம். சரி ஓகே அப்போ பேபிஸ் எல்லாத்தையுமே நான் ஹவுஸ் கூட்டு போகிறேன். ஜங்குக் பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்க நம்ம ஹவுஸுக்கு போகலாம். அதெல்லாம் முடியாது, நாங்களும் மாம் கூடயும் டேடு கூடயும் தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பேபிஸு ஃபைட் பண்ணுது. இந்த மாதிரி ஃபைட் பண்ணோம். அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் வாங்க நம்ம போகலாங்கிற மாதிரி மிம்மாம் எவ்வளவோ பேபிஸ் அங்கேருந்து கூட்டிகிட்டு போக தான் ட்ரை பண்ணுறாங்க. பட் பேபிஸ் போகவே மாட்டோம். நாங்கள் ஜங்கு கூடயும் கூட தான் இருப்போம், டேட் மாம் கூட தான் இருப்போம், நீங்கள் வேணால் ஹவுஸுக்கு போங்கங்கிற மாதிரி வேகமாக ஜங்கு கூட ஹேண்ட்ஸையும் டேயோட ஹேண்ட்ஸையும் கிரிப்பாக ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டேன். சரி விடுமா, மால்க்கும் பார்க்குக்கும் தான் போகணும்னு சொன்னால் பேபிஸ் தானே ப்ளே பண்ணி தான் விளாடுவாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லிவிட்டு நீங்கள் சேஃபாக ஹவுஸ்க்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி மிம்மாம் அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்புனா இப்போ நம்ம அப்படியே பிராடஸ்டெல்லாம் தூக்கினபடி பேபிஸ் முன்னாடி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபிஸை முன்னாடி போக சொல்லிட்டு பிராடஸ்டெல்லாம் தூக்கினபடி கார் பார்க் பண்ணியிருக்க ப்ளேஸ்க்கு நம்ம ஜங்குக்கு வராரு. கரெக்டாக காரில் நம்ம உட்கார வச்சுட்டு பேபிஸ் எல்லாருமே பேக் சைட் சீட்டில் உட்கார வச்சுட்டு இப்போ மாலுக்கு போகலாமா பார்க்குக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் மாலுக்கு போகலாம் மாலில் தான் நிறைய ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுலாம் இருக்குது, மாலுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி கட்டுவாங்களா இந்த மாதிரி பேபி செலவரும் கட்டுறதை பார்த்தது. சரி ஓகே நம்ம மாலுக்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட்டே பேபிஸோட மாலுக்கு வராரு. இந்த மாதிரி மாலுக்கு வந்தால் இப்போ மாலில் தான் நம்ம பேபிஸ் 4 மெம்பர்ஸோடையும் குக் 2 பேருமே டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பேபிஸ் கேட்குற டாய்ஸ் அதுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு வாங்கி கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போது நம்ம ஜங்குக்கு தான் பார்க்குக்கு நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போது டைம்
ஆஃப்டர்நூன் ஒரு 2:00 போல் இப்போ பார்க்கில் தான் நம்ம பேபிஸ் வந்து ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்காங்க. ஒரு ஸ்டோன் பெஞ்சில் நம்மகிட்ட உட்காந்துருந்து பேபிஸ் விளையாண்டுட்ருக்க அந்த மூமெண்ட்டும் அந்த பார்க்கில் இருக்கிற ஒரு ஒரு மாதிரி அமைதியான மூமெண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் நம்ம டேக்கு கிடைக்கிது. ரொம்ப ரிலாக்ஸ்ஃபுல்லாக அங்கே இருக்கிற மூமெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணபடி நம்மட்டே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜங்குக்குடா அந்த பாய்சனை யார் எடுத்தாங்கிறதே தெரிய மாட்டேங்குதுங்கிற மாரி கன்ஃப்யூஷன்லேயும் குழப்பத்துலேயும் இருக்கிறத நம்மட்டே பக்கத்தில் இருக்கிறவர் நோட் பண்ணுறாரு. என்னாச்சு? ஜங்குக் நம்மக்கிட்ட வந்த இந்த ஹவர்ஸ் முழுக்கமும் ஒரு மாதிரி டிப்ரெஷனில் எதையோ திங்க் பண்ணிகிட்டே தான் இருக்கிறான். ஹாஸ்பிட்டல்லையும் நார்மலாக இல்லை, மால்லையும் நார்மலாக இல்லை, இங்கே வந்ததுக்கப்புறமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கிறான். இங்கே வந்ததுக்கப்புறமா விட கொஞ்சம் ஃப்ரீ ஆவான்னு நினச்சி தானே இந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட ஃபேஸையே பார்த்துட்ருப்பாரா அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு நம்ம ஜங்குக் கோவப்படுறாரு. ஜங்குக்கோட ஃபேஸ் ரியாக்ஷன் கோவத்தில் சேஞ்ச் ஆகிறதும் டேயால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. கோவப்படுறதும் அப்புறம் டக்குன்னு ரிலாக்ஸ் ஆகி கோவப்படாத மாதிரி நடந்துக்கிற இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை அப்படியே எடுத்தா என்னாச்சுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் ஹேண்ட்ஸ் அப்படி லைட்டாக மூவ் ஆன் பண்ணபடி ஜங்குக்கோட டைஸில் நம்ம படுத்தபடி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை வச்சு டேயோட அரை சாஃப்டாக ரப் பண்ண வைக்கிறாரு. இந்த மாதிரி ரப் பண்ண வச்சேன். என்னாச்சு டேம்மா, ரொம்ப டயர்டாகிட்டேரியா, ஸ்லீப் பண்ணணுமா, ஹவுஸ்க்கு நான் போவோமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி டேட்டை கேட்டான். நான் ரொம்ப நார்மலாக தான் இருக்கிறேன் ஜங்குக்கான, பட் என்னோட ஹஸ்பண்ட் தான் நார்மலாக இருந்த மாதிரி தெரியல. என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட எந்த ஒரு சீக்ரெட்டுமே வைக்கக்கூடாது. சீக்ரெட் இல்லாமல் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ன திங்க் பண்ணிகிட்ருக்க ஜங்குக்கு நீ? நான் உன்னை நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். நீயாவே இல்லை, எதையோ பயங்கரமாக திங்க் பண்ணிகிட்ருக்க. என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி ஜங்குக்கோட ஃபேஸை தைஸில் படுத்த பொசிஷன்லேயே நோட் பண்ணுவாரா. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜங்குக் அப்படியே பார்க்குறாரு. சொல்லு ஜங்குக், என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது, நீயாவே இல்லை, என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க சொல்ல எனக்கு என்ன பண்ணனே தெரில டயாங். வார கோர்ட்டுக்கு அத்தனை பாடி கார்ட்ஸையும் கீல் பண்ணும் போல திங்கிங்காக இருக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த பிளேஸில் ஹவுஸ்லேயும் மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்லேயும் நிறைய ப்ராப்ளம் வருது. ஏன் கூட இருந்து என்னோடய பாடி கார்ட்ஸே இப்போ என்னால் நம்ப முடியல. பாடி கார்ட்ஸ் தான் இந்த ஒர்க்கெலாம் பண்ணுறாங்களா, நியூவாக அந்த பிளேஸில் வேறு யாராவது என்ட்ராகி ப்ராப்ளம் பண்ணுறாங்களாங்கிறதும் தெரிய மாட்டேங்குது. என்னோடய பாய்சன் அது ரொம்ப ரேர். நான் இப்போ நான் அதை ரெடி பண்ணேன். ஒரு துளி ட்ராப் போடும் 1% 10 செகண்டில் கில் பண்ணதுக்கு இப்போ அது மிஸ் ஆகிருக்கு. அப்போ என்னென்னா என்னோடய டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் மிஸ், அப்புறம் நாங்கள் போடுற கான்ட்ராக்ட் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே பிரேக் ஆகிடு. எங்கேயோ தப்பு இருக்குங்கிறது மட்டும் புரியுது, ஆனால் பட் எங்கே இருக்குங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னை சுற்றி என்ன நடந்துட்டுருக்குன்னே தெரியல. நீ என் பக்கத்தில் இல்லாத போட்டு தான் என்னோடய வேர்ல்டு மொத்தமும் அப்படியே இருண்டு போய் டார்க்காக இருந்துச்சுன்னு பார்த்தா நீ பக்கத்தில் வந்ததுக்கப்புறமும் என்னால் நார்மலாகவே இருக்க முடியல. என்னை ஏதோ ஒரு டார்க் ரூமுக்குள்ளே போட்டு அடைச்ச மாதிரியும் யாரெல்லாம் இந்த ஒர்க்கை பண்ணுறாங்கங்கிறது தெரியாத மாதிரி அந்த டார்க் ரூமில் நான் டிப்ரெஷனில் கட்டுற மாதிரி தான் இருக்குது. வார கோர்ட்டுக்கு நீ மட்டும் கால் பண்ணாமல் இருந்திருந்த அந்த 200 பாடி கார்ட்ஸையும் நான் கில் பண்ணியிருப்பேன். அவங்கள பனிஷ் பண்ணிட்டு தான் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லவும் டேடா செம்ம இன்னசென்ட்டான பேபி ஆச்சு, இன்னொருத்தங்களை கஷ்டப்படுத்தினா தான் பிடிக்காது. அதுவும் நம்ம ஜங்கு கூட பாடி கார்ட்ஸ் அவ்வளோ விரும்பு. இந்த மூமெண்ட்டை கேட்டுட்டு நம்மகிட்டே ரொம்ப ஷாக் ஆகி என்ன மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கேன், பாடி கார்ட்ஸ் என்ன பண்ண, அடிக்க சொன்னியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அடிக்கிற மாதிரிலாம் பனிஷ் பண்ணல, நீல் டவுன் போட்டு வர சொல்லியிருக்கேன், கொஞ்சம் மூவ் ஆனாலும் ஷூட் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு நீ பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு ஜங்குக்கோட மொபைலை நம்மகிட்டே அவரோட பாக்கெட்லேருந்து எடுத்து மார்க் ஹயாங்க்கு கால் பண்ணுறாரு. இந்தமாரி கால் பண்ணோம். என்ன பாஸ் இப்போ கால் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேய் நான் உங்களை பார்த்துட்டே தான் இருக்கிறேன், யாரும் மூவ் ஆனக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த காலை பிக் பண்ணுறாரு. பிக் பண்ணிவிட்டு
என்னாச்சு பாஸ், நீங்கள் சொன்ன ஒர்க்கை தான் நாங்கள் சின்சியராக பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாரி சொன்னால், ஐயா அங்கே அவர் தான் அந்த மாதிரி பேசுகிறானா நீங்களும் அந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா, பாடி கார்ட்ஸை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு மார்க்கும் ஜங்குக்கும் ஷாக் ஆகி ஜங்குக்கோட டேயோட ஆன்சருக்கு ஜங்குக்கோட மொபைலு ஜங்குக்கு வாங்குறாரு. என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க டே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீ என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க ஜங்குக்கு, அவங்களாம் உன்னோட பாடி கார்ட்ஸ், அவங்க திங்க் பண்ணியிருந்தா இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் இதுக்காக உன் பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் பண்ணணும். நீ இந்த மாதிரி இவ்வளோ வீக்காக இருக்க சொல்ல உன்னை அதே பிளேஸில் கில் பண்ணிவிட்டு உன்னோட பிளேஸ்க்கு வர தெரியாதா அவங்களுக்கு, ஏன் இந்த மாதிரி திங்க் பண்ணுற, அவங்க எல்லாருமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு பர்சன்ஸ், அதுவும் ஏதோ ஒரே ஒரு பர்சன்ட்டுக்காக நீ இத்தனை பர்சன்ஸை நீ ஹேட் ஆக்கக்கூடாது. யாரோ ஒரு பர்சன் தானே பேட் பாய், மற்ற இன்னசென்டான பர்சன்ஸ் அவ்வளோ விரும்பி பனிஷ் பண்ணிட்டு தப்பு ஜங்குக். நீ இந்த மாதிரி ஒர்க் பண்ணதுக்கு நான் எப்போவுமே அலோவ் பண்ண மாட்டேன். முடிஞ்சால் எவ்வளோ சீக்கிரம் அந்த பர்சன்ட் யாருங்கிறத கண்டுபிடிச்சி அவங்கள நீ என்ன வேணாலும் பனிஷ் பண்ணு. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இன்னசென்ட்டாக இருக்கிற ஒன்றுமே தெரியாத பூர் பாடி கார்ட்ஸ் நீ பனிஷ் பண்ணக்கூடாது. அவங்களாம் பாவம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இப்போவே நீ அத்தனை பாடி கார்ட்ஸு ரிலீஸ் பண்ண சொல்கிற. அவங்க அந்த பிளேஸ்லேருந்து ரிலீஸ் ஆகி அவங்க ஒர்க்கை பார்க்க போகணும். இல்லைன்னு வச்சுக்கோ, நான் நேராக மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கே போவேன் அப்படிங்கிற மாரி டேய் ஜங்குக்கே மிரட்டுறாரு. இந்த மாதிரி மிரட்டுனா பாடி கார்டு தான். ஐயோ, நம்ம பாஸ் கட்டிட்டுனாலே நம்மளால் தாங்க முடியாது, இந்த பாஸ் எங்கே வந்தாருன்னா அவ்வளவுடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம மார்க் இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா ஜங்குக்கு டாம் டேயை பார்க்குறாரு. இப்போ ஜங்குக்கை விட டேய் தான் செம கோட்டில் இருக்கிறாரு. இவ்வளோ ஆங்கிரியாக இருக்க மாட்டப்பட்டுட்டு டேமா நீ பேபியை வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால், வாயை மூடு, இந்த மாதிரிலாம் எப்படி உனக்கு திங்கிங் வருது, இந்த மாதிரி தான் எல்லாரையும் ஒரே நேரத்தில் பனிஷ் பண்ணுவியா, யாரோ ஒருத்தர் தானே அந்த ஒர்க்கை பண்ணியிருப்பாங்க, ஒரே 1%. நீ இப்போ ஒரு 200 பாடி கார்ட்ஸை அந்த பிளேஸில் விட்டுட்டுருக்கேன். அந்த 200 பாடி கார்ட்ஸ்லேயும் அந்த பர்சன்ட் இல்லாமல் நீ ப்ரொடெக்ட் பண்ண வெளியே உன்னோட ஓல்டு பாடி கார்ட்ஸை வச்சுருக்கே, அதில் ஒரு பர்சண்ட்டாக இருந்தாங்கன்னா என்ன மாதிரி நீ பாடி கார்ட்ஸ்க்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க ஜங்குக். ஒரு பர்சன் தப்பு பண்ணாங்களா தப்பு பண்ணலையாங்கிறத நீ டிசைட் பண்ணக்கூடாது. அதுக்கான ப்ரூஃபை வச்சுட்டு தான் நீ அவங்கள பனிஷ் பண்ணணும். எந்த தப்புமே பண்ணாத பர்சன்ஸை நீ பனிஷ் பண்ணுறது தப்பு. அது ரொம்ப பெரிய தப்பு. அவங்க உனக்கு கீழே உனக்காகவே அவங்க உயிரை கூட பெருசாக எடுத்துக்காமல் ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ். இந்த மாதிரி நீயே ஹேட் பண்ணுவியா? முதலாக்கா இப்போ நீ ஹயாங்கிட்ட சொல்கிற, இப்போவே அவங்க எல்லோரும் ரிலீஸ் பண்ண சொல்கிற. ஹயாங் என்கிட்ட சொல்லணும், நான் அத்தனை பர்சன்ஸையும் ரிலீஸ் பண்ணிவிட்டேன், அவங்க உங்கள் ஒர்க்குக்கு போகிறாங்கங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு ஜங்குக்கு டே இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மூமெண்ட்டும் ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டையும் பார்த்துட்டு, டே மார்க் நல்லா காதில் விழுதுல, அவன் சொன்ன மாதிரியே பண்ணு பாஸ். ஆனால் நான் மட்டோட மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு வந்து பார்த்துக்கிறேன், இப்போதைக்கு அவ்வளோ வெறியும் ரிலீஸ் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுவாரா. அந்த மாதிரி பேசினோம் நம்ம மார்க்கு தான் அப்படியே சுகா ஜெய்குப்பு ஆரம்போட பர்சனல் பாடி கார்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு, பாஸ் யாரையுமே எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறாரு, நீங்கள் எல்லாருமே இங்கேருந்து எழுந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை நாங்கள் எழுந்துக்க மாட்டோம், எங்களை பனிஷ் பண்ணுவீங்க, ஷூட் பண்ணிடுவீங்க, நாங்கள் அசையாமல் அப்படியே உட்காருவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பாடி கார்ட்ஸ் கட்டுனா, பாஸ் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறானோ பாஸ் அப்படிங்கிற மாதிரி மார்க்கை கட்டுனா, நம்ம மார்க்கும் மற்ற பாடி கார்ட்ஸ் பர்சனல் பாடி கார்ட்ஸ் எழுந்துக்க தான் சொல்கிறாங்க. பாஸ் ஆர்டர் போட்டிருக்காரு எழுந்துக்கோங்கிற மாதிரி சொன்னான். ஜங்குக்கு இந்த பிளேஸில் பாடி கார்ட்ஸ்க்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போனார், அவனை கொஞ்சம் மூவ் ஆனாலும் ஷூட் பண்ணணுன்னு தானே சொல்லிட்டு போயிருப்பாரு. ஒரு வேளை நம்ம அசையாமல் அப்படியே இருக்கோன்ட்டா எழுந்துக்க சொல்லி ஷூட் பண்ண போகிறாங்க பொழுக்குங்கிற மாதிரி பயத்தில் ஒரு பாடி கார்ட்ஸ் கூட ஒருத்தர் கூட எழுந்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டுக்கு நாங்கள் எவ்வளோ கட்டினாலும் கேட்க மாட்டேங்கிறானோ பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த காலை ஸ்பீக்கர் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம், அந்த கால் பேசிகிட்டு இருக்கார்ல அதெல்லாம் ஸ்பீக்கர் ஆன் பண்ணதுடன் இப்போ நம்ம ஜங்குக்கு பேசுகிறதெல்லாம் பாடி கார்ட்ஸ்க்கு கேட்குற மாதிரி இன்னொரு ஸ்பீக்கரை வேற கொண்டு கரெக்டாக நம்ம மொபைல்கிட்ட நம்ம மார்க் வைக்கிறாரு. பாஸ் இப்போ பேசுங்க நல்லா கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏண்டா டேய் அவனோட டூட்டுக்கு கட்டுன்னு கட்டிட்டு இருக்காம்லடா, என்ன நானே உங்கள் முன்னாடி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க, எழுந்து அவன் ஒர்க்குக்கு போகிறீங்கிற மாதிரி உங்ககிட்ட கெஞ்சணுமாடா அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரான். அந்த மாதிரி கட்டுனா நம்ம டேயிடும் ஜொங்கு கூட மவுட்லேயே அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடிச்சுட்டு அந்த மொபைலை வாங்கிட்டு, இங்கே பாருங்கள் அவங்க பாஸ் ஏதோ டிப்ரெஷனில் இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு, நீங்கள் எல்லாருமே எழுந்து உங்கவுங்க ஒர்க்கை பாருங்கள்,
ஜங்குக்கு உங்கள எந்த பனிஷ்மெண்ட்டும் பண்ண மாட்டாரு. நீங்க ஃப்ரீ பண்ணி உங்க ஒர்க்க மட்டும் கரெக்ட்டா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாரி பேசிட்டு, ஹயாங் அவ்வளோ வெறுமையா அவங்கவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸில் விட்டுருங்க. தேவையில்லாம யாரையும் பனிஷ்லாம் பண்ணாதீங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கால கட் பண்ணுவாரா, அந்த மாரி கட் பண்ணா, பேசினத கேட்டதுக்கப்புறம் தான் பாடி கார்ட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனா, அதான் பாஸ் 2 பேருமே பேசிட்டாங்கல்ல, இங்கேருந்து போங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், அந்த 20 பாடி கார்ட்ஸுமே அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து எழுந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆனபடி போனோம். இப்போ நம்ம தான் செம்ம கடுப்புல ஜங்குக்க போட்டு முறைக்கிறாரு. "என்ன மாத்தி பேச சொன்னா, என்ன மாத்திடா பேசிட்டு இருக்க நீ?" அப்படிங்கிற மாதிரி. இந்த மாரி நம்ம கோவமா முறைச்சா, "பின்ன நான் கெஞ்சிட மாட்டேயாங்க அவங்ககிட்ட போய்? நான் தான் ஆர்டர் போட்டுட்டேன்ல, எழுந்து போனா எழுந்து போ வேண்டியதானே?" அப்படிங்கிற மாரி கோவமா பேசினா, "இந்த மாரி பேசுவியா பேசுவியா? இப்படி தான் பாடி கார்ட்ஸ்ட்ட பேசுவியாங்கிற" மாரி சொல்லிட்டு, ஜங்குக்கோட மவுத்துலலாம் நம்மட்டே அடிச்சு அடிச்சு ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருப்பாரு. அந்த மாரி ப்ளே பண்ணி விட்டான். 4 பேபிஸ்னா கரெக்ட்டா நம்ம ஜங்குக்கையும் நம்ம சுற்றி ரவுண்ட் அப் பண்ணபடி வந்து நின்றுட்டு, "என்ன மாம் டாட் எங்களை தனியாக ப்ளே பண்ணி விளையாட சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் ஜாலியாக விளாட்றீங்களா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபிஸ் அவ்வளோ பேர் வந்து நம்ம ஜங்குக்கையும் அடிக்கிறாங்க. அதாவது பேபிஸோட ஆன்சர் ரொம்ப க்யூட்டாக சாஃப்டாக தானே இருக்கும். அப்படின்னு அடித்தா வலிக்க போகுது. அந்த மாதிரி கொஞ்சம் ஃபைட்டிங் பண்ண மூமெண்ட்டில் ப்ளே பண்ணி நம்ம டேக்கிட்டையும் ஜங்குக்கிட்டையும் விளாண்டுட்டு இருந்தோம்.